வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா இருந்து நமக்கு குருவா உபதேசிச்சிட்டு இருக்காரு. அதே போலவே தான் சிவபெருமானே அம்பிகைக்கு, பார்வதி தேவிக்கு திருவானைக்காவல் உள்பட எல்லா இடங்களிலுமே நிறைய இடங்களில அவங்களுக்கு உபதேசிச்சிருக்காங்க. யாருக்கு? உமாதேவியாருக்கு சிவபெருமான் உபதேசிச்சிருக்காங்க இல்லையா? அத போலவே தான் ஏன் நம்ம முருகப்பெருமானே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனா இருந்திருக்காரு இல்லையா? சுவாமி மலையில அவருடைய தகப்பனுக்கே உபதேசம் பண்ணவரு நம்ம முருகப்பெருமான். அந்த மாதிரி குருவா இருக்கிறதுக்கு வயசு ஒரு பொருட்டு இல்ல. அதே சமயம் நம்ம பெரிய குருமார்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சொல் உபதேசம்லாம் செஞ்சிருக்காங்க. அது என்னது இது? ஒரு சொல் உபதேசம் சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா, அத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனல பார்க்குறவங்களா இருந்தா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் நான் சொல்றது போல, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருவண்ணாமலையை போனோம்னா, நம்ம அண்ணாமலையார தரிசனம் பண்ணுவோம். அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு, நம்ம கிரிவலம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க எத்தனை குருமார்கள், நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த குருமார்கள், நமக்கு முன்னால இருந்த குருமார்கள், எல்லாருடைய மடங்களையும் நம்ம பார்க்கலாம். ரமண மகரிஷியோட அந்த மடத்துக்கு போம்போது, நமக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்படும். அதை போலதான் அவர் ரமண மகரிஷி இருக்கும்போது அங்க பக்தர்கள், சிஷ்யர்கள் எல்லாருமே அவரை வந்து பார்த்து உபதேசம் கேட்டுட்டு போயின்னு இருந்திருக்காங்க. அவரை தரிசனம் பண்றதே பெரிய காண கண்கொடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய பார்வை, குருமார்களின் பார்வை நம்ம மேல பட்டாலே போறோம், நமக்கு அவ்வளவு புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் நிறைய உண்டு. நாம அதுலதான் திருவடிகள் தான் சரணம். நம்ம குருமார்களின் திருவடிகள் தான் முதல்ல நமக்கு சரணம். அப்படித்தான் ரமண மகரிஷி ஒரு நாள் இருக்கும்போது ஒருவர் வந்திருக்காரு. வந்து அவர் என்ன கேள்வி கேட்டா, ரொம்ப பணிவா அவர் கேட்டாரு. சுவாமி, நானு இந்த பிறவி தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய உபதேசம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு சொல் உபதேசம் தான். என்ன தெரியுங்களா? செய்யாதே அப்படின்ட்டாரு. செய்யாதேன்னு சொன்ன உடனே அந்த வந்தவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன செய்ய வேண்டாம்னு சொல்றாரு சுவாமின்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய சிஷ்யர் ஒருவர்கிட்ட இவரு வினவி இருக்காரு, கேட்டிருக்காரு. சுவாமி வந்து நான் கேட்ட கேள்விக்கு இப்படி செய்யாதே அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அதற்கான பொருள் வந்து எனக்கு வந்து தெரியல. என்ன செய்யட்டும்? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் சுவாமி இதற்கான பொருள எனக்கு சொல்லணும் அப்படின்னு ரமண மகரிஷியோட சிஷ்யர்கிட்ட கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, "நீங்க என்ன கேட்டீங்க?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "நான் பிறவித்தலை எடுக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்?" அப்படின்னு கேட்டேன். அதனால செய்யாதேன்னு சொல்லிட்டாரு மகரிஷி. "என்ன செய்யாதே?" அப்படின்னு புரியல அப்படிங்கிற. அந்த இடத்துல தான் அவர் சிஷ்யர் சொல்லியிருக்காரு, "நீங்க என்ன சொன்னீங்க? நான், நான் என்ன செய்ய வேண்டும்?" அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த நான்கிறதே ஆணவம், கர்வம், அகந்தைய கொண்டது தானே! அப்படி உங்களுக்கு இந்த நான்கிறது இருக்கிற வரைக்கும், எப்படி உங்களால பிறவித்தலை இல்லாமல் இருக்க முடியும்? திரும்ப திரும்ப அந்த கர்வத்தினாலயும், ஆணவத்தாலயும், அகந்தையினாலயும் பாவங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும்போது, கண்டிப்பா உங்களுக்கு பிறவி உண்டு. அதனால தான் அத நான்கிறத செய்யாதே. அதாவது நானுன்னு சொல்லிட்டு எந்த பொருளையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற நான்கிறத நீ விட்டுடு. அப்ப உனக்கு பிறவித்தலை கிடைக்காது. நீ பிறவியே எடுக்காமல் நன்னா இருப்ப அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதுக்கு தான்
நான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதே அப்படிங்கிறதுக்கு தான் செய்யாதே அப்படின்னு நம்ம சுவாமிஜி மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அந்த சிஷ்யர். அதற்கப்புறம் தான் அவருக்கு இந்த ஒரு சொல், அதாவது செய்யாதே அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுல இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவரு புரிஞ்சின்றாரு. அவர் மூலியமாவே நாமளும் அதை புரிஞ்சிடணும். ஆமாங்க, நான் என்ற கர்வம் வந்துச்சுனாலே அந்த இடத்துல ஆணவம் அதிகமாயிடும். என்னால தான் பண்ண முடியும், என்னால தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வர்றது வேறங்க. கான்ஃபிடென்ட்ங்கிறது தன்னம்பிக்கைன்னு வரும். ஆனா அகந்தை, ஆணவம், கர்வம்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு நான்கிறது வந்துருச்சுனாலே, அந்த இடத்துல எண்ணம் சரியா இருக்காது. அப்ப எண்ணம் சரியா இல்லாத போது, அங்க குழப்பங்கள் அதிகமாகும். குழப்பங்கள் அதிகமாகும்போது, உங்களால எப்படி ஒரு செயல சரியா செய்ய முடியும்? இறைவனை வணங்கும்போது கூட எப்படி இறைவனை வணங்க முடியும்? அதனால தான் அந்த நான் அப்படிங்கிறத வரவே கூடாது. அதற்கு பதிலா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இறைவனால் செய்யப்பட்டது, சிவபெருமானால் அருளப்பட்டது சொல்லுவோம் இல்லையா? சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களால அருளப்பட்டத அவங்களுடைய அருளாலேயே நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன். என்னால எதுவும் இல்ல. நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லும்போது அங்க நிம்மதி ஏற்படுது. ஏன்னா, நான் அங்க சொல்ல போறதில்ல. என்னோடதுன்னு நான் சொல்ல போறதில்ல. இறைவன் கொடுத்தாரு, அத நான் குடுக்குறேன். இல்ல இறைவன் செய்தாரு, அத நான் செய்யறேன். இறைவன் செய்ய சொன்னாரு, அத நான் செய்யறேன். அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நிம்மதி இருக்கும். நிம்மதியினால என்னங்க? நிம்மதிங்கிறதும் பாருங்க, ஒரு சொல் உபதேசம் தான். ஏன்னா, அதுவுமே நிம்மதிங்கிறதுக்கு பொருள் என்ன? எண்ணம், சிந்தனை, சரியான மனநிலை. அதுதானே! ஏன்னா எண்ணமும், சிந்தனையும் சரியா இருந்துச்சுனாலே, எல்லாமே சரியா இருக்கும். எல்லாமே சிவனார்ப்பணம், இல்ல கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, நமக்கு எந்த விதத்திலயும் துன்பங்கள் வரப்போறதில்ல. அதுதான் ஒரு சொல் உபதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சொல்லினாலேயே நமக்கு எவ்வளவு பெரிய கருத்துக்கள எடுத்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது நான்கிறது இல்லாம எல்லாமே இறைவனோடது, இறைவனால எனக்கு தரப்பட்டது, என்னோடது எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது, நம்ம எண்ணங்கள் ஒடுங்கி போயிரும். ஏன்னா எல்லாமே அவர் குடுத்தது. அப்படிங்கும்போது, அந்த எண்ணமானது கர்வம் இல்லாம, அகந்தை இல்லாம இறைவனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்ப எண்ணங்கள் ஒடுங்கும்போது, நம்மளுடைய செயல்கள் அதிகமாகும். அதாவது இறைவனை பற்றிய செயல்களா இருந்தாலும் சரி, தெய்வத்துக்காக செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தவர் மனநிலை எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி, அதாவது அவங்களுக்கு தகுந்த உதவி தக்க சமயத்தில் செய்யற மாரி இருந்ததுனாலே, அந்த நிம்மதி ஏற்பட்டுரும். அததான் சொன்னோம் இல்லைங்களா? எண்ணம், சிந்தனை, மனதினுடைய செயல்பாடு. இது 3மே அந்த தகுநிலை வந்துரும் பாருங்க. இது 3ம் சேர்ந்தது தான் நிம்மதிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை. இதுதாங்க ஒரு சொல் உபதேசம் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல குருமார பத்தி உங்ககிட்ட பேசினேன் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே சொல்ற மாரி அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர சீக்கிரமா நிறுத்த வை சிவபெருமானே! இந்த போர் எல்லாம் நடக்க வேண்டாம். உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் அப்படிதான் போர். அது இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நமக்கே நம்ம இந்தியாவிலயும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, இறைவா! உங்களால மட்டும் தான் முடியும். சிவபெருமானே! இந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து இந்த உலக மக்கள காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே வேண்டிப்போம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஈரான்ல சாப்பாட்டுக்கு இல்லாம அவ்வளோ பேரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பசி பசின்னு இருக்காங்கங்கும்போது, இதெல்லாம் எங்க கேள்விப்பட்டோம் நம்ம? ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் கேள்விப்பட்டோம். உகாண்டாவுலன்னு சொல்றோம், சோமாலியாலன்னு சொல்றோம். அந்த மாரிலாம் இன்னமும் கூட அங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி முன்னேறிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். ஈரான் நாட்டிலேயே இன்னைக்கு இந்த போரினால சாப்பாட்டுக்கு மக்கள் தவிக்கிறாங்க அப்படின்னு பேப்பர்ல படிச்சேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா வளர்ந்த ஒரு நாடு. எல்லா விதத்திலும் அமெரிக்கா வந்து உலக போலீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உலக போலீஸையே எதிர்த்து நின்னு தாக்கக்கூடிய ஆளா இருந்துகிட்டு இருக்காங்க ஈரான். அவங்களுக்கே அங்க இருக்க மக்களுக்கு இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறபோது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இறைவன் சிவபெருமானுடைய அருளால சீக்கிரமா இந்த போர் நிக்கணும்.
எல்லாரும் நல்லா நல்லா இருக்கணும். நல்ல சாப்பாடு கிடைக்கணும், குடி தண்ணீர் கிடைக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியோட, ஆரோக்கியத்தோட உலக மக்கள் அத்தனை பேரும் இருக்கணும்னு நம்ம வேண்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.